இன்று ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடமும் நேற்று ஆய்வுப்பணிக்கு வந்த அதே பகுதி தான். அபிஷேகப்பட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட் பகுதி. ஒரு வீட்டு மனைக்கு தான் சர்வே பண்ணிக்கு வந்திருக்கேன். இது யாஸ்மின் நகர், பழையப்பேட்டை பஞ்சாயத்தை சேர்ந்த இடம். மேற்கு கிழக்கு தான் பாறை அமைப்பு. அதனால் வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி இது முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது. 125 மீட்டர் ஆழத்துக்கு. பிளைன் லேண்டு. எந்த போர்வெல் போட்ட அறிகுறி எதுவும் தெரியல. டோசரை வச்சு க்ளீன் பண்ணி போட்டுக்காங்க. ரெண்டே கால்லாம் இருக்காங்க. அங்கே தூரத்தில் ஒரு குளம் தெரியுது. ரெயின்ஃபட் டேங்க், அதனுடைய ரீசார்ஜ் இங்கே போய்கிட்டு இங்கே கொஞ்சம் கிடைக்கும். நேற்று ஆய்வு பண்ணிக்கு வந்த இடம் இதுக்கு நேர மேற்க கொஞ்சம் வடக்க இருக்குது. இது எல்லாமே மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கு நேராக ஆப்போசிட்டான பகுதியாகும். 4 வழிச்சாலைக்கு தெற்க உள்ள பகுதி. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். வடகிழக்கு மூலையில் ஒன்று, இடத்தினுடைய மத்தியில் ஒன்றுன்னு 2 இடம் அடையாளம் வந்திருக்கு. இது இடத்தினுடைய மேற்கு பகுதியில் இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அதே 125 மீட்டர் ஆழத்துக்கு. இந்த 2வது ஸ்கேன் முடிவில் மத்தியில் ஒரு இடம் அந்த கல் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் ஒரு இடம் அடையாளம் வருது. மொத்தம் 2 ஸ்கேனில் 3 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த ஏரியா மிக மிக கடினமான பாறை அமைப்பு. ஆனாலும் 2 ஸ்கேனில் 3 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 40 அடி ஆழத்துக்குள்ளே, முதல் ஸ்கேனில் உள்ள 2 பாயிண்ட்டும் 40 அடி ஆழத்துக்குள்ளே வீட்டுக்கு தேவையான தண்ணீர் வரணும். 2வது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு 30-35 அடிக்குள்ளே அந்த தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட்டு வருது. 20 அடிக்கு மேலே அவுட்ரிப் வரக்கூடாது. இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. 40 அடிக்குள்ளே அந்த பாயிண்ட் கிடைக்கி. இது 30-35 அடிக்குள்ளே இந்த பாயிண்ட்டு 2வது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு. இந்த ஏரியா முழுக்கவே சார்னாகேட்டுங்கிற கருங்கல் கடினப்பாறை. இந்த மேல் தண்ணி ரொம்ப முக்கியம். அந்த மேல் தண்ணியை எக்காரணத்தை கொண்டு அடைச்சிடக்கூடாது. அதுதான் இங்கே சோர்ஸு. ஆழத்தில் தண்ணீர் இல்லை. மேல் தண்ணி வீட்டுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்கும்.